இன்றைய கதை பிங்க் பார்பி. ஒரு காலத்தில் ட்ரீம்லேண்டின் மந்திர நிலத்தில் பார்பி என்ற அழகான இளவரசி இருந்தாள். அவள் இளஞ்சிவப்பு பஞ்சு மிட்டாய் மேகங்கள் மற்றும் மின்னும் வானவில்லால் செய்யப்பட்ட ஒரு கோட்டையில் வாழ்ந்தாள். இளவரசி பார்பி தனது யூனிகார்ன் நண்பர்களுடன் விளையாடுவதையும் பஞ்சு போன்ற முயல்களுடன் பிக்னிக் செய்ய விரும்பினாள். அவர்கள் மின்னும் நட்சத்திரங்களுடன் தேநீர் விருந்துகள் மற்றும் நட்பு தேவதைகளுடன் நடனமாடுவார்கள். இரவு விடிந்ததும் இளவரசி பார்பி தனது பளபளக்கும் கவுன் மற்றும் தலைப்பாகை அணிந்து பஞ்சு போன்ற மேகங்கள் நிறைந்த அவரது வசதியான படுக்கையில் தன்னை தானே இழுத்துக் கொள்வதற்கு முன் தன் மந்திர நண்பர்களுக்கு குட் நைட் சொல்வாள். ஆனால் ஒரு இரவு குறும்புக்கார மூன்பீம் குட்டிச்சாத்தான்கள் அவளை கேலி விளையாட முடிவு செய்தன. அவை அனைத்து நட்சத்திரங்களையும் கூடுதல் பிரகாசமாக பிரகாசிக்கச் செய்தன. மேலும் மேகங்கள் சிரிக்கின்றன. இளவரசி பார்பியை விழித்திருக்க வைத்தன. இளவரசி பார்பி தனக்கு உறங்குவதற்கு சில உதவி தேவை என்பதை உணர்ந்தாள். அதனால் அவள் புத்திசாலித்தனமான வயதான ஆந்தையையும் அன்பான தேவதையையும் தனக்கு ஒரு தாலாட்டு பாடி கனவு தூளை அவள் மீது தூவுமாறு அழைத்தாள். மென்மையான தாலாட்டு மற்றும் நிலவின் சூடான பளபளப்புடன் இளவரசி பார்பி கண்களை மூடிக்கொண்டு மிட்டாய் காடுகள் மற்றும் வானவில் ஆறுகள் நிறைந்த ஒரு அழகான கனவுலகிற்கு சென்றார். அங்கு அவர் தனது மந்திர நண்பர்களுடன் சாகசங்களை செய்தார். அன்று இரவு முதல் இளவரசி பார்பி தான் தூங்குவதற்கு உதவிய நண்பர்களுக்கு நன்றி தெரிவிப்பதை உறுதி செய்தாள். மேலும் அவள் எப்போதும் தனது பஞ்சு மிட்டாய் கோட்டையில் இனிமையான கனவுகளை கொண்டிருந்தாள். Thanks for watching more videos. Subscribe my channel.